அபிஷேகா அவர்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட மூட்டைகள் வந்திருக்கு அப்படின்னும், அதை திறந்து பார்த்து அவங்களோட அம்மா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அப்படி என்ன மூட்டை? அதில என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 5யோட கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கிராண்ட் ஃபினாலேல அபிஷேகா அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ₹1,00,00,000 மதிப்புள்ள வீடு அவங்களுக்கு பரிசாக கிடைச்சிருந்துச்சு. தொடர்ந்து சூப்பரான ஒரு விஷயங்கள் எல்லாமே நிகழ்ச்சியில நடந்திருந்துச்சு. இது எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிருச்சு. அண்ட் எல்லாமே நார்மல் லைஃப்‌க்கு திரும்பியாச்சு. ஆனா, இப்பயுமே அபிஷேகா அவர்கள் வாழ்த்து மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அபிஷேகா அவர்கள் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தாண்டி அபிஷேகாவோட வீட்டுக்கு பார்சலா மூட்டைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 2, 3 வந்திருக்கு. அது எல்லாமே மக்கள் அவங்க மேல இருந்த அன்பால அனுப்புன மூட்டைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நெறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடித்தமான ஸ்டார்ஸ்க்கு வந்து லெட்டர்ஸ் எழுதி அனுப்புவாங்க. அண்ட் நெறைய கிஃப்ட் வாங்கி அனுப்புவாங்க. இது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பார்சல்ல. அந்த மாரி அபிஷேகாக்கு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேல லெட்டர்கள் மட்டுமே ஒரு மூட்டையா வந்திருக்கு. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அபிஷேகாக்கு கிஃப்ட் வாங்கி குடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து அபிஷேகா அவர்களுக்கு ட்ரெஸ் வாங்கி அனுப்பியிருந்திருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்திருக்காங்க. அண்ட் நெறைய ரசிகர்கள் வந்து லெட்டர்ல அவ்வளோ அன்பு பொழிஞ்சிருக்காங்க. உங்களோட பாடல்கள்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு வருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள அவங்களோட வாழ்த்துக்கள வந்து அந்த லெட்டர்ஸ்ல எழுதி அனுப்பியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த மூட்டைகள் எல்லாத்தையுமே தொறந்து பார்த்து அவங்களோட அம்மா ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஏன்னா, தான் பொண்ணு ஜெயிச்சிருக்கா, ₹1,00,00,000 பரிசு வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தாண்டி, இவ்வளவு மக்களோட மனசுல இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க அம்மாக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட லெட்டர்ஸ் வந்திருக்கும். அந்த எல்லா லெட்டர்ஸையுமே அபிஷேகாவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் பிரிச்சு பார்த்து, அதில என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு படிச்சு, அவங்களுக்கு திருப்பி கடிதம் போட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட சமீபத்தில கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு அன்ப தாண்டி வேற என்ன வேணும் அப்படிங்கிறது தான் அபிஷேகாவும் சரி, அவங்களோட அம்மாவும் சரி நினைச்சிருக்காங்க. அண்ட் அவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. இது எல்லாமே முழுக்க முழுக்க அபிஷேகா அவர்கள் அவங்களோட திறமையால சம்பாரிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய பேர் வந்து அபிஷேகா இந்த சீசன்ல வின் பண்ணது தப்பு. இன்னும் ஒரு சிலர்லாம் திறமையானவங்க இருக்காங்க. அவங்க வந்திருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சொல்லப்போனா அபிஷேகா அவர்களால தான் இந்த ஷோ ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கிராமப்புற பாடல்கள பாடி கிராமப்புற ரசிகர்கள் எல்லாரையுமே தன் பக்கம் ஈர்த்திருந்தாங்க. தொடர்ந்து இந்த ஷோ பார்க்கறதுக்கு நெறைய மக்கள் வந்திருந்தாங்க. அதுக்கு காரணம் அபிஷேகா மட்டும் தான். அது மட்டும் இல்லாம டிக்கெட் டூ ஃபினாலே வரைக்குமே அவங்க ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டிக்கெட் டூ ஃபினாலே அந்த 4 வாரங்கள் மட்டும் தான் அவங்க கொஞ்சம் சோடை போயிருந்தாங்க. மத்தபடி என்டையர் தி சீசனுமே அவங்க வந்தா களை கட்டுன மாரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு டிசர்வான ஒரு பெர்சன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனதுல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.